முத்தழகுல நேத்து உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பூமி அஞ்சலிய செம்மையா தட்டுனாரு. ஆனா ஒருத்தர் வந்து சொன்ன பொய்யால எல்லாமே புஸ்ன்னு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அஞ்சலி சும்மா இருப்பாங்களா? பூமி இவங்க எல்லாம் சொல்றாங்கன்னு என்ன நீ எப்படி எல்லாம் பேசுன? எல்லாத்தையுமே என்ன விடு, என் பையன் வயித்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அவனுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லணும் அப்படின்னு வெக்கமே இல்லாம பேசுறாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அவங்க அம்மாக்கு அவசர அவசரமா கால் பண்றாங்க. ரெஜினாவும் நான் தான் பணம் கொடுத்து அந்த பார்மசிக்காரனை உங்க வீட்டுக்கு அனுப்புனேன். இனிமேலாவது இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்காத, சூதாரிப்பா இருன்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் இனிமேல் எதுலயும் மாட்டிக்காம ரொம்ப பத்திரமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சலி. உன்னால நானும் தப்பிச்சேன், உன் பேரனும் தப்பிச்சான்னு சொன்னோன்ன, ஏய் நீ முழுகாமையே இல்லடி, ஐயோ இந்த பைத்தியத்தை வச்சு என்ன பண்றதோ அப்படின்னு ரெஜினா புலம்புறாங்க. அஞ்சலி நடிக்கிற நடிப்புக்கு விட்டா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு நம்மளையே நம்ப வச்சிருவாங்க போல. எப்படி இது சினிமால நடந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அமுதனும் பூமியும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதுல ஏதோ தப்பா இருக்குன்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது வக்கீல் கிட்ட இருந்து கால் வருது. பூமியும் அமுதனும் நேரா வக்கீல போய் பாக்குறாங்க. கேஸோட வாய்தா வருது, ஆனா இந்த தடவை உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இன்னும் சொல்ல போனா முத்தழகையும் அஞ்சலியும் ஏமாத்தி நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முத்தழகு உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா அனுப்புறதுக்கும் வழி இருக்கு. அஞ்சலி டாக்குமெண்ட்ஸ் படி அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தான் இருக்கு. ஆனா அவங்க பிரெக்னெண்டா இல்லன்னு ஏதாவது நீங்க ப்ரூஃப் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எப்படியாவது டைவர்ஸ் வாங்கிடலாம்னு சொல்றாரு அந்த வக்கீல். அஞ்சலி வாயாலேயே அதை சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு அமுதன். உடனே அவ்வளவுதானே, அஞ்சலி அவங்க வாயால நான் பிரெக்னென்ட் இல்லைன்னு சொல்லணும். இதை நான் எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு தானே வாய்தா, கோர்ட்ல அந்த வாக்குமூலத்தோட உங்களை சந்திக்கிறோம். நாளையோட அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்றாரு அமுதன். எப்படிடா பண்ண போறோம்னு பூமி கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றாரு அமுதன். கோர்ட்டுக்கு ஆதாரம் கொண்டு வருவாங்களா, கேஸ் எப்படி போகுது அப்படின்னு தான் அடுத்த வாரம் ஃபுல்லா நடக்க போகுது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து முத்தழகுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.